வணக்கம் நண்பர்களே. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா கடுமையான இராணுவ நடவடிக்கைகளை எடுத்திருக்கோம். அது இல்லாமல் பாகிஸ்தானுக்குள்ள பதுங்கியிருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிறைய தீவிரவாதிகளையும் நம்ம கொண்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு தொடர்ந்து லாங் டேர்மில் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. பயங்கரவாதிகள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வராங்க. அண்டை நாடான பாகிஸ்தான் அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுது. இப்படி இருக்கும்போது இந்தியாவை நம்ம தொடர்ந்து பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி ஸ்ட்ராட்டஜி இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? எதிரிகள் நம்மளை அடித்ததுக்கு அப்புறம் தான் நாம் அவங்கள திரும்பி அடிக்கணுமா? பயங்கரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல் நடத்துனதுக்கு அப்புறம் தான் நாம் அவங்கள அட்டாக் பண்ணணுமா? ஏன் முன்கூட்டியே சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது? ஒரு எதிரின்னு ஒருத்தன் இருக்கான், பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படின்னா முன்கூட்டியே அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள அழிக்கக்கூடிய யுத்தியை இந்தியா கையாளலாமா? இப்படிப்பட்ட ஒரு யுத்தியை ஏற்கனவே ஏதாவது ஒரு நாடு கையாண்டுட்டு இருக்கா? இதை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான நாட்டின் மீது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நாடு இஸ்ரேல். இஸ்ரேல் பல ஆண்டுகளாக ஒரு சில யுத்திகளை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த யுத்திகளில் இஸ்ரேலினுடைய எதிரிகளை அவங்க முன்கூட்டியே தாக்குவாங்க. ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரி இருக்காங்க, பயங்கரவாதிகள் இருக்காங்க, அவங்க நாட்டை தாக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த எதிரிகளையும் பயங்கரவாதிகளையும் தாக்கி தங்களுடைய நாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பார்த்துப்பாங்க. இதற்கு சில கோட்பாடுகள் இருக்குது. ஒரு முக்கியமான கோட்பாடு டாக்ட்ரின். இதனுடைய பேர் பிகின் டாக்ட்ரின். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அந்த மேனஷம் பிகின் இவர் கொண்டு வந்த கோட்பாடு தான் இந்த பிகின் டாக்ட்ரின். இன்னொரு டாக்ட்ரினும் இருக்குது. இந்த டாக்ட்ரினுடைய பேர் தஹியா டாக்ட்ரின். இந்த ரெண்டு டாக்ட்ரின் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல பிகின் டாக்ட்ரினை பார்த்துருவோம். பிகின் டாக்ட்ரின் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு எதிரி நாடு இருக்குது. அந்த நாடு இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்துது, வெப்பன்ஸை உருவாக்குது. உதாரணத்துக்கு அணு ஆயுதங்களோ அல்லது ராக்கெட்ஸோ உருவாக்கி வச்சிருக்கு. இஸ்ரேலை அது ஃப்யூச்சரில் தாக்கக்கூடும் அப்படின்னு தெரிஞ்சால் முன்கூட்டியே அந்த நாட்டை இஸ்ரேல் தாக்கிடும். அந்த நாடு டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அணு ஆயுதமோ அல்லது ராக்கெட்ஸோ அல்லது வேறு சில வெப்பன்ஸோ இருக்குன்னா அந்த வெப்பன்ஸையே டைரெக்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போது இது ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக். முன்கூட்டியே எதிரியை தாக்கி தன் மீது எதிரியை தாக்காமல் பார்த்துக்கிறது. இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கிங் ஸ்ட்ராட்டஜி பேர் தான் பிகின் டாக்ட்ரின். இந்த பிகின் டாக்ட்ரின் இது ஒரு 1980s இஸ்ரேல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தே இஸ்ரேல் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் டெமோக்கிள்ஸ் இதன் கீழே ஈஜிப்ட் நாடு அவங்க ராக்கெட்ஸை நிறைய டெவலப் பண்ண நினச்சாங்க 1960s. இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய எதிரி அந்த காலத்தில் ஈஜிப்டாக இருந்தது. ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இல்லை, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு முக்கிய அரபு நாடு ஈஜிப்ட். அரபு நாடுகள்லேயே அந்த காலத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு ஈஜிப்ட் தான். ஈஜிப்ட் அவங்க சைடில் ராக்கெட் சிஸ்டமை டெவலப் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராக்கெட் சிஸ்டம் அவங்க டெவலப் பண்ணிட்டா அந்த ராக்கெட்ஸை வச்சு இஸ்ரேல் அவங்க தாக்கக்கூடும் அப்படின்ற அடிப்படையில் முன்கூட்டியே அந்த ராக்கெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள், அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த நாட்டுக்குள்ளே அட்டாக் நடத்துகிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அது இல்லாமல் இன்னொரு நாடான ஈராக். இந்த நாடு நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை ஒரு காலத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஈராக் எதிராகவும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க டெவலப் பண்ண அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அவங்க தாக்குறாங்க. இந்த இரண்டு நாடுகள் மேலேயும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வேறு சில நாடுகள் மீதும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிகின் டாக்ட்ரின். இதோடு சேர்ந்து இன்னொரு டாக்ட்ரின் இருக்குது, தஹியா டாக்ட்ரின். இந்த தஹியா டாக்ட்ரின் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எதிரி நாடு இருக்குது அல்லது பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படின்னா எந்த நாட்டிலிருந்து அந்த பயங்கரவாதிகள் செயல்படுறாங்களோ அல்லது ஒருவேளை அந்த நாடே டைரெக்டாக இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு இதை முதல்ல அட்டாக் பண்ணணும். உதாரணத்துக்கு அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், பிரிட்ஜஸ் இதெல்லாம் கூட அட்டாக் பண்ணலாம். பில்டிங்ஸை இடித்து தள்ளலாம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க மேலே ப்ரெஷர் போடுவாங்க. நீங்கள் இஸ்ரேல் எதிர்க்கிறதுனால இஸ்ரேல் இப்போ நம்ம நாடு அடிக்குது, இது எங்கள் மேலே டைரெக்டாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு அந்த மக்களே அந்த எதிரி நாட்டில் இருக்க கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் போட்டு அந்த கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படாமல் அவங்க ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது தஹியா டாக்ட்ரின். இந்த ரெண்டு டாக்ட்ரினும் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான டாக்ட்ரின். ஒரு எனிமி இருக்காங்கன்னா அவங்க
நம்ம மேலே தாக்குதலை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த எனிமியை நம்ம அடிச்சிடணும், அவங்கள நம்ம அடிச்சிடணும். சரி, இந்த மாதிரி கொள்கைகளை இந்தியா ஃபாலோ பண்ணலாமா? இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் இதுக்கு முன்னாடி போயிருக்கு. அணு ஆயுதம் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபாலோ பண்ணுற அந்த டாக்ட்ரின், நியூக்ளியர் டாக்ட்ரின், இதுக்குள்ள நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது. நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, ஷார்ட்டாக என்எஃப்யூன்னு சொல்லுவாங்க. இந்த என்எஃப்யூ என்ன சொல்லுதுன்னா, அணு ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு எதிரி நாடு இந்தியாவை தாக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் இந்தியா தன்னுடைய அணு ஆயுதத்தை எடுத்து அந்த எதிரி நாட்டை தாக்கும். ஆனால் முதல்ல எந்த காரணத்தை கொண்டோ இந்தியா தன்னுடைய அணு ஆயுதத்தை எடுத்து இன்னொரு நாட்டை தாக்காது. இன்னொரு நாடு எடுக்கணும், அது தாக்கும்பொழுது இந்தியா திரும்ப தாக்கும். ஆனால் இந்தியா திரும்ப தாக்கும்போது அந்த அட்டாக் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனலாக கூட இருக்கும். அதிகபட்சமாக அந்த எதிரி நாட்டை நம்ம அட்டாக் பண்ணலாம். அப்போது இந்தியா எதிர்த்து யாராவது ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அத்துமீறாங்க, வாலாட்டுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த நாட்டினுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு கேரண்டி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கேரண்டி பண்ண மாட்டோம். இந்த பாலிசி தான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. இந்த உலகத்தில் 2 நாடுகள் மட்டும்தான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. மிச்சம் இருக்கக்கூடிய 7 அணு ஆயுதத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, பாகிஸ்தான் உட்பட. இந்த நாடுகளுடைய கொள்கை என்னென்னா, தேவைப்பட்டால் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே முதல்லையே நாங்கள் அணு ஆயுதத்தை எடுத்து எங்களுடைய எதிரி நாட்டை தாக்குவோம் அப்படின்றது தான் இவங்களுடைய கொள்கை. இப்போ இந்தியா தன்னுடைய நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை ஃப்யூச்சரில் மாற்றுமா? எதிரியை முன்கூட்டியே அட்டாக் பண்ணி பயங்கரவாதிகளை முதல்லையே தாக்கி இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமா? அல்லது இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுற டாக்ட்ரின், இந்த தஹியா டாக்ட்ரின், பிகின் டாக்ட்ரின் போன்ற டாக்ட்ரின்ஸை இந்தியா ஃப்யூச்சரில் ஃபார்முலேட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.